சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். உலகமெங்கும் மது அருந்துவது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு கேடாக போய்விட்டது. மது அருந்துவது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு என்று விளம்பரம் போட்டுவிட்டு மதுவை விற்றல், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உருவாக்கும் என்று விளம்பரம் போட்டுவிட்டு வெள்ளை சுருட்டுகளையும் விற்றல் என்கின்ற ஒரு நாகரீகம், மிக கேவலமான ஒரு நாகரீகம் உலகம் முழுதும் பரவிவிட்டது. நம்முடைய நாட்டிலே தேசப்பிதா அவர்கள் அரும்பாடுபட்டு மது விலக்கை நம்முடைய நாட்டில் நாடு முழுக்க கொண்டு வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டார்கள். தமிழகத்தில் மது விலக்கு 1977 வரையில் இருந்தது. அதற்கு பின்னர் மது விலக்கு ரத்து செய்யப்பட்டது. இப்போ மது அருந்துவது தவறு என்றோ மது அருந்தக்கூடாது என்று சொல்லுவது அரசுக்கு எதிராக பேசுவதற்கு நிகராகிவிடும். ஆனால் மதுவினால் வருகிற கேடு, மதுவினால் ஏற்படுகிற பெரும் சேதம் அனைவருக்கும் தெரியும். அதிலே நான் மிகவும் மனம் நொந்து போய் சிலவற்றை சிந்தித்ததனுடைய விளைவை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒன்று, மது அருந்துகிற பழக்கத்தில் இருப்பவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? அது ஒன்று. இரண்டு, மீள முடியாத அளவுக்கு போதைக்கு அடிமையாகிவிட்டு இந்த மதுவிலிருந்து வர முடியாமல் போய்விட்டால் அவர்களை காப்பாற்றுவது எப்படி? இன்னொன்று, மது அருந்தியவர்கள் அடுத்த நாள் காலையில் ஏற்படுகிற ஒரு அவதி, ஆனால் மாலை வந்து விட்டால் திரும்ப அந்த அவதியை மறந்துவிட்டு இந்த பிரசவ வைராக்கியம் போல மறுபடியும் அதை குடிக்க துவங்கி விடுவார்கள். அதிலே இருந்து அவர்களை காப்பது எப்படி? அப்போ மது அருந்துவதை நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்றீங்களா? இல்லை, தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு குடும்பத்தில் இந்த குடும்ப தலைவன் இல்லை என்றால் அந்த குடும்ப தலைவி படுகிற அல்லல், அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் ஆளாகிற வேதனை, அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள், அதை வார்த்தைகளினாலே சொல்ல முடியாது. அவன் குடித்து விட்டு இருந்தாலும், பல குடித்து விட்டு அடித்து உதைத்து துன்புறுத்தினாலும், அந்த குடிகாரன் என்ற ஒரு கணவன் இருந்தால் உயிரோடு அவளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அந்த பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுகிறது. ஆகையினாலே அவனை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அடுத்தது, குடித்து விட்டு அதிகமாக அடுத்த நாள் காலையில் ஒரு நாசியேட்டிங் சென்சேஷன், வாமிட்டிங் சென்சேஷன், ஹெட்டேக், தலைவலி, ஓக்காளம், அஜீரணம், மனக்குழப்பம், மதி மயக்கம், வேலைக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு தள்ளாட்டம். அடுத்த நாள் மட்டையாயிடுவான், அடுத்த நாள் வேலைக்கு போக மாட்டான். அதிகமாக முதல் நாள் அருந்திவிட்டு மது அருந்திவிட்டு அடுத்த நாள் என்ன ஆகுது? வேலைக்கு போகாமல் நின்று போகிறான். அதனால் குடும்பத்துக்கு வருமானம் கெட்டு போகிறது. போய் சம்பாதிச்சாலும் அதை கொண்டு போய் மது கடையிலே கொடுத்து நாசம் பண்ணி விடுகிறான். அது ஒரு பக்கம். அடுத்து வேலைக்கே போகவில்லை என்றால், அவன் குடும்பத்தில் இல்லை என்றால், இத்தகைய தொல்லைகள் எல்லாம் வருகிறது. அவனையும் காப்பாற்றி வாழ வைப்பது எப்படி? அப்போ மதுவுக்கு ஒரு தன்மை என்னன்னா, ஆல்கஹால் என்ன பண்ணணும்னா, உள்ளே போன உடனே அது ஒவ்வொரு கல்லீரலில் இருக்கிற செல்லையும் சேதப்படுத்தும். ஒரு சொட்டு ஆல்கஹால் உள்ள போனாலும் அது ஒரு கல்லீரல் செல்லை கெடுக்கும். கல்லீரல் செல் சேதமடைந்தே தீரும், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் கல்லீரலுக்கு ஒரு தன்மை, அந்த சேதத்திலிருந்து தன்னை மீட்டு கொள்ளுகிற ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி கல்லீரலுக்கு அதிகம். இன்னொன்று, ஒரு ஒற்றை உறுப்பாக இருக்கிற கல்லீரலில் 80 விழுக்காடு ரிசர்வ். இப்போ கல்லீரல் ஒரு சேதம் அடைஞ்சாலும் 80 விழுக்காடு சேதமடைகிற வரைக்கும் இந்த கல்லீரலுடைய சேதம் அவனுக்கு எந்த பாதிப்பையும் காட்டாது. 80 விழுக்காடுகளுக்கு மேலே சேதமானால் இந்த 20 விழுக்காடுக்குள்ளே வரும்போது தான் அவனுக்கு அஜீரணம், ஓக்களித்தல், எதுக்களித்தல், மதிமயக்கம், பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போது இந்த 80% ரிசர்வ் காலி ஆகுது. அந்த காலி ஆகிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஆல்கஹாலிக் லிவர் டேமேஜ், அது ஆல்கஹாலிக் சிரோசிஸில் போய் முடியும். அந்த லிவர் டேமேஜை முதல்ல எப்படி கண்டுபிடிக்கும், அது எப்படி காட்டும்? ஃபேட்டி லிவர் கிரேட் 1, அடுத்தது ஃபேட்டி லிவர் கிரேட் 2, அடுத்தது ஃபேட்டி லிவர் கிரேட் 3. இதெல்லாம் எப்போ தெரியும்? அவர் ஏதேனும் கல்லீரல் சம்பந்தமான உபாதையினாலே போய் ஸ்கேன் பண்ணியிருக்க மாட்டார்.
சிறுநீரகத்தில் கல் இருக்கும், அதுக்கு போய் ஸ்கேன் பண்ணியிருப்பார். வயிற்றிலே ஒரு அஜீரண கோளாறு இருந்திருக்கும், அல்சர் இருந்திருக்கும், அதுக்கு போய் ஸ்கேன் பண்ணியிருப்பார். அப்போ ஸ்கேன் பண்ணவர் கொடுக்குற ரிப்போர்ட்டில் ஃபேட்டி லிவர் கிரேடு 1ன்னு போடுவார். இவர் என்ன பண்ணுவார், மருத்துவரை கேட்பார், டாக்டர் இவன் ஃபேட்டி லிவர்னு போட்டிருக்கேன், இவருக்கு ஒன்றும் தெரியாது, இல்லை ஃபேட்டி லிவர்னு போட்டிருக்கேன், அது எதாவது பாதிக்குமா? அது ஒன்றும் பண்ணாதுங்க, அது பெரும்பாலும் இருக்கும், கொஞ்சம் கொழுப்பு சத்தான உணவை குறைச்சிக்கங்க, சரியாயிடும்னு சொல்லிடுவார். அவ்வளவுதான். மருந்து இல்லை, இதை குணப்படுத்த முடியாது என்று கௌரவமாக ஒப்புக்கொள்ளாமல் அது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிடுவாங்க. அது ஒன்றும் பண்ணாதா? அடுத்து ஒரு 2 வருடங்கள் கழித்து 2வது எதுக்கோ ஒரு ஸ்கேன் பண்ணும்போது கிரேடு 2 என்று போட்டிருக்கும். கிரேட் 2 ஃபேட்டி லிவர். அடுத்தது கிரேட் 3 ஃபேட்டி லிவர். அதுக்கு அடுத்தது அது நெக்ரோசிஸ், செல்கள் மடிய துவங்கும். ஃபைப்ரோசிஸ், அந்த செல்கள் எல்லாம் நாராக மாறி கடைசியாக சிரோசிஸ் ஆகிவிடும். சிரோசிஸ் ஆகிவிட்டால் அவனை எந்த மருந்தாலும் காப்பாற்ற முடியாது. நவீன மருத்துவத்தால் மட்டும்தான், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமாக, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக அவனை காப்பாற்ற முடியும். அதுக்கு முன்ன கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ண முடியாது, அதற்கு மருந்து இல்லை. அதற்கு ஒரு மருந்தை உருவாக்க வேண்டும், அதை சித்தர்கள் உருவாக்கினார்கள். அடுத்தது கல்லீரலை பாதுகாப்பதனுடைய நோக்கம் அவனை குடிக்க வைப்பதற்காக அல்ல, அவனுடைய நோக்கம் குடித்தாலும் அவன் இறந்து போகாமல் அவனுடைய கல்லீரலை பாதுகாப்பதற்காக. அடுத்தது இந்த குடித்து விட்டு அடுத்த நாள் காலையில் ஏற்படுகிற ஹேங்கோவர் என்கின்ற ஒரு மதி தடுமாட்டத்திலே இருந்து, ஓக்காலத்திலே இருந்து, பசியின்மையிலே இருந்து, சோம்பலிலே இருந்து அவரை மீட்டு எடுத்தால்தான் அவன் அடுத்த நாள் வேலைக்கு போக முடியும். ஒரு நாள் இரவு ஒரு டோஸ் எடுத்தால் அடுத்த நாள் காலையில் அந்த ஹேங்கோவர் இருக்காது. அப்படி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனுடைய விளைவு ஹேங்கோ என்று ஒரு தயாரிப்பை மருத்துவ உரிமம் பெற்று, ட்ரக் லைசன்ஸ், ஸ்டேட் ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி உரிமம் பெற்று ஹேங்கோ என்ற ஒரு ரிசர்ச் ப்ராடக்டை உருவாக்கினேன். அது என்ன பலனை தருகிறது, அதை எப்படி கையாளலாம், அதை ஹேங்கோ என்கின்ற ஒரு கட்டன் பாக்ஸுக்குள்ளே 15 சாஷே போட்டிருக்கேன். ஒவ்வொரு சேஷாவும் 5 கிராம் எடையுடையது. இப்போ மது அருந்தி அடுத்த நாள் கொஞ்சம் மது கூடுதலாக போய்விட்டது, அடுத்த நாள் ஹேங்கோவர் தொல்லை வரும்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அல்லது அன்றாடம் மது அருந்துகிற போது இந்த கடைசி கப்பு சாப்பிடுகிற போது அந்த சாஷாவை பிரித்து அந்த கோப்பையிலேயே கொட்டி கலக்கி அதனோடைய குடித்து விடலாம். அல்லது மது அருந்திய பின்னால் ஒரு 60 ml தண்ணீர் எடுத்து அதில் இந்த 5 கிராம் அந்த ஹேங்கோ பவுடரை போட்டு கலக்கி குடித்து விடலாம். அல்லது மது அருந்துவதற்கு முன்னால் குடித்து விடலாம். இது யாருக்கு? மது பழக்கம் உள்ளவர்கள் கல்லீரலை பாதுகாத்து கொள்ளவும் அடுத்த நாள் ஹேங்கோவரில் இருந்து விடுபட்டு வாழ்வதற்கும். இப்போ நம்ம பார்க்குறோம், மாலை நேரத்தில் போனோம்னா இந்த டாஸ்மாக் கடைக்கு முன்னாலே நிறைய 2 வீலர்ஸ் தான் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் மது அருந்தி விட்டு 2 வீலரில் போகிறார்கள். அது எவ்வளவு பெரிய அந்த வீட்டில் இருக்கிற அந்த மகளிருக்கு எவ்வளவு பதைக்கும்னு நினச்சி பாருங்க. அது அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. இப்போ கல்லீரல் சேதத்தினாலே ஆயுள் குறைதல், அது ஆல்கஹாலிக் சிரோசிஸ் வருதல், அதை வராமல் தடுத்து கல்லீரலை பாதுகாத்து கொள்வதற்கு அன்றாடம் மது அருந்துவர்கள் மது அருந்திவிட்ட பின்னாலோ அல்லது மது அருந்துகிற கடைசி கோப்பையோடு சேர்த்து, அது மதுவினுடைய அந்த ருசியை தன்மையை கெடுப்பதில்லை, போதையை கெடுப்பதில்லை, ஆனால் கல்லீரலை மட்டும் பாதுகாக்கிறது. அப்படி என்ன மருந்து? அப்படி ஒரு மருந்து சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்களா? இப்போ கல்லீரலில் அந்த சேதம் வராமல் அது தடுக்கிறதுனா என்ன தன்மை அதில் இருக்கிறது? சித்தர்கள் தான் சொல்லி இருக்கிறார். ஒரு மூலிகை சித்தர்கள் சொல்லுகிறார்கள், சீதமதி பித்த விடம் செவ்விழி நோய் கூட்டம் புதமுடு பேயிரத்த போக்குகளும் பூதலத்து தாழ்வாய் பணிந்தேகும் தப்பாது நற்புலத்து கீழ்வாயனும் நெல்லிக்கே. கீழா நெல்லி லிவர் ஹெல்த்துக்கு என்று இருக்கிற கல்லீரல் தேற்றி என்று அந்த கீழா நெல்லியை நீங்கள் ஃபார்மகோபியாவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, சித்தா ஃபார்மகோபியா அல்லது இந்தியன் ஃபார்மகோபியாவில் இந்த கீழா நெல்லி என்று போட்டு கீழா நெல்லிக்கு கல்லீரல் தேற்றி என்று கொடுத்திருப்பார்கள். அப்போ கல்லீரலை தேற்றுகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? கீழா நெல்லிக்கு இருக்கிறது.
கீழா நெல்லி குணந்தான் கேளாய் மது மேகம் தாழா காமாலைகளை சன்னுந்தான் தேனழலும் தொக்கினழலும் தொலைக்கும் தொன்மேகம் போக்கிவிடும் தக்க விரணம் கெடுக்கும் தான். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரணங்களை ஆற்றும், நீடித்த பிணிகளை எல்லாம் அகற்றும் தொன்மேகம். பழைய காலத்தில இருந்து உடம்பிலே ஊறி இருக்கிற நோய்கள், பழைய நோய்கள், அத நீடு பிணின்னு சொல்லுவாங்க, கிரானிக் டிசீசஸ். எந்த மாதிரி கிரானிக் டிசீஸ் இருந்தாலும் அதை சரி செய்யும். அப்போ கீழா நெல்லி குணம்தான் கேளாய் மது மேகம் தாழா காமாலை என்பது கல்லீரலை பற்றிய பிணி. கல்லீரலை பற்றிய பிணிகளை எல்லாம் குணமாக்குற ஆற்றல் இதற்கு இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை அடித்தளமாக வைத்து இன்னொரு மூலிகை கரிசைலாங்கண்ணின்னு சொல்லுவார்கள். குரற்கம்மல் காமாலை குட்டமொடு சோபை உரற்பாண்டு பன்னோய் ஒழியும் மிரற் சொன்ன மெய்யாந்தகரையத்த ஆளி என்ன நற்புலத்து கையாந்தகரை ஒத்தக்கால். கையாந்தகரைனா கரிசலாங்கண்ணி. மெய்யாந்தகரை ஒத்த மேனி, தங்கத்தை ஒத்த மேனியை தரும் இந்த கரிசலாங்கண்ணி. அது கல்லீரல் பிணிகளை போக்கும். இப்போ கல்லீரலுக்கு பாதுகாப்பு தருவது எது? கரிசலாங்கண்ணி, கீழா நெல்லி. இன்னொரு அற்புதமான மூலிகை இருக்கிறது, இன்றைக்கு அது பெரும்பாலோருக்கு தெரிவதில்லை. அது மட்டும் அல்ல, அதற்கு மாற்று தாவரத்தை அந்த பெயரிலே விற்கிறார்கள். அது என்னன்னா பொற்றலை கையாந்தகரை என்று ஒரு மூலிகை. உங்களை காண்பிக்கிறேன் பாருங்க. பொற்றலை கையாந்தகரை, அது நம்முடைய கையாந்தகரை என்ற கரிசலாங்கண்ணி செடியை போலவே 1 அடி 1.5 அடி உயரத்துக்கு மேலே வளரும். ஆனால் அதில் இருக்கிற பூ காம்பில் வந்து பூர்க்காது. எப்படி வெள்ளை கரிசலாங்கண்ணியிலே இலை கணுவில் பூத்து இருக்கிறதோ அப்படி அந்த செடியிலே பூத்திருக்கும். அதை மிக சிரமத்துக்கு இடையில கொண்டு வந்து சித்தர் தேசத்தில் என்னுடைய பண்ணையிலே அதை பயிர் செய்து அதை பயன்படுத்துகிறேன். இன்றைக்கு இந்த பொற்றலை கையாந்தகரைக்கு மாற்றாக எக்லிப்டா பிராஸ்டேட்டா என்ற ஒரு தாவரத்தை, அதுதான் பொற்றலை கையாந்தகரை என்று விற்கிறார்கள். அது பொற்றலை கையாந்தகரை அல்ல. பொற்றலை கையாந்தகரை விடாலியா கேலண்டுலேசியா, அதில் தான் விடாலின் என்ற சத்து இருக்கிறது. அதுதான் ஈரலை பாதுகாக்கிற ஆற்றல் உடையது. அந்த மூலிகை பண்ணையிலே பயிர் செய்து நான் கொண்டு வருகிறேன். அதனால தான் ஒரு அத்தாரிட்டியோட பேச முடிகிறது. இந்த எக்லிப்டா பிராஸ்டேட்டாவை பயன்படுத்திட்டு நான் கல்லீரலை பாதுகாத்து விடுவேன் என்று சொன்னால் அது அபத்தன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சித்தர்கள் சொன்னது, பொற்றலை கையாந்தகரை பொன்னிறமாக்கும் உடலை சுத்தமுறகற்கு சுகம் கொடுக்கும் சிற்றிடையாய் செந்தூரங்கட்காகும் சிந்தை தனை துலக்கும் உந்தி வளர் குன்மம் ஒழிக்குங்கான். உந்தி வயிறு, இறைப்பையில இருந்து கல்லீரல இருந்து குடல்ல இருந்து எல்லா உறுப்புகளிலும் இருக்கிற குன்மம். குன்மம்னா செரிமான கோளாறு, அஜீரணம், எதுக்களித்தல், ஏப்பம் வருதல், பசியின்மை, இப்படி பல கோளாறுகளை உருவாக்குகிற ஜீரண மண்டலம் தொடர்பான எல்லா வகையான பிணிகளையும் சரி செய்கிற ஆற்றல் எதற்கு இருக்குதா? பொற்றலை கையாந்தகரைக்கு இருக்கிறது. இந்த பொற்றலை கையாந்தகரை தான் நம்முடைய ஹேங்கோவருடைய சிறப்பு. இந்த பொற்றலை கையாந்தகரை பயன்படுத்தி சித்தர்கள் சொன்ன முறைப்படி இந்த ஹேங்கோவை உருவாக்கி இருக்கிறேன். அதனுடைய பலன் எப்போ தெரியும்? எப்படி தெரியும்? அன்றாடம் பயன்படுத்தலாம். சில மது போதை பழக்கங்களுக்கு வழக்கமாகிவிட்டவர்கள் அதனால் பாதிப்பு வராமல் கல்லீரலை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த ஹேங்கோ பவுடரை கடைசி கோப்பை மதுவோடு கலந்து சாப்பிடலாம், அல்லது கொஞ்சம் தண்ணீரில் சேர்த்து கலக்கி சாப்பிடலாம். அந்த கடைசி கோப்பையில் கலந்து சாப்பிடலாம் என்று சொன்னேன். அப்படின்னா இது மது அருந்துவர்களுக்கு மட்டும்தானா என்றால் இல்லை. கல்லீரலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு, கல்லீரலை பாதுகாப்பதற்குரிய பொது தயாரிப்பு. இதை எல்லாரும் சாப்பிடலாம். இது மது அருந்துபவர்கள் தான் சாப்பிட வேண்டும் என்று இல்லை. ஆனால் அதனுடைய பலன் என்ன? மது அருந்துவோர்களுக்கு ஹேங்கோவரை போக்குது. வெயிட் பண்ண வேண்டியதில்லை, நாள் கணக்கில் மாசக்கணக்கில் காத்திருக்க வேண்டியதில்லை. இன்று இரவு ஒரு சாஷேவை பிரித்து போட்டு மதுவில் குடிச்சிட்டிங்கன்னா, அல்லது மது அருந்திய பின்னால் ஒரு 60 ml தண்ணீரில் சேர்த்து கலக்கி சாப்பிட்டுட்டிங்கன்னா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நேச்சுரல் ஃப்ளேவர், அந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை சாப்பிட்டீங்கன்னாக்கா அடுத்த நாள் காலையில் அந்த ஹேங்கோவர் பிரச்சனைலேருந்து நீங்கள் விடுபடலாம். உடனே என்ன பண்ணுவார்? நான் சாப்பிட்டேன் எனக்கு போகலன்னு ஒருத்தர் சொல்லுவார். அது எதை பொறுத்தது?
அவர் எவ்வளவு தூரம் ஹேங்கோவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு என்ன வயதாகிறது, எவ்வளவு காலமாக அவருக்கு இந்த ஹேங்கோவர் பிரச்சனை இருக்கிற அளவுக்கு அவர் மது அருந்துபவர்களாக இருக்கிறார். இப்படி பல ஃபேக்டர்ஸ் அதில் இருக்கிறது. அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஹேங்கோவருடைய அளவு அவருக்கு ஏற்கனவே இருந்த ஹேங்கோவருக்கு போதிய அளவு இருக்கிறதா, இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. அதனால தான் என்ன சொல்லுவோம், நான் பெரும்பாலும் எதுவாக இருந்தாலும் மருத்துவர் வந்து கலந்து ஆலோசியுங்கள், ஆலோசித்து உங்களுடைய டோஸை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இல்லை ஒரு கெடுதி வரப்போறது இல்லை, இன்னைக்கு ஒன்று சாப்பிட்டேன் சரியா ஒரு ஹேங்கோவர் ஃபுல்லாக போகலன்னா நாளைக்கு 2 சாப்பிடுங்க, அது ஒரு கெடுதி வரப்போறது இல்லை, 2 சாட்சியை போட்டு சாப்பிடுங்க, அவ்வளவுதான். அப்போ ஹேங்கோவரினாலே அடுத்த நாள் பணிக்கு போகாமல் அவனுடைய பணியினாலே இருந்து கிடைக்கிற வருமானம் பாதிக்கப்படாமல் அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்கிற ஒரு நோக்கம். இன்னொன்று, அவருடைய கல்லீரலை பாதுகாத்து அவரை நெடுநாள் வாழ வைத்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை நிலைக்க செய்கிற ஒரு காரணம். உடனே ஒருத்தர் இல்லை டாக்டர் அன்புகணபதி சொல்லிட்டார், அவர் ஹேங்கோ தயாரிச்சிட்டார், இனிமேல் நான் குடிக்கலாம், அப்படி அல்ல. தவிர்க்க முடியாது போதைக்கு அடிமையாகி குடித்து தன்னை அழித்து கொள்ளுகிறவர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூடுதலாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், அவ்வளவுதான். உடனே கல்லீரலை எல்லாரும் காப்பாற்றிடுவோம், கல்லீரலை எவ்வளவு சேதமாக இருந்தாலும் அப்படி நான் சொல்லவே இல்லை. நான் சொல்லுவது என்னன்னா, கல்லீரலை பாதுகாத்து கொள்வதற்கு சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகைகள்னாலே ஒரு தயாரிப்பு, அது பலன் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு அடுத்த நாளே அந்த ட்ரிங்க் சாப்பிடுவர்கள் அடுத்த நாள் காலையிலேயே அவர்கள் ஹேங்கோவர் போவதை உணர்கிற போது அதை புரிந்து கொள்வார்கள். இப்போ அது என்ன, ஏன் இந்த ஹேங்கோவர் வருது, அதான் சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லுது. இந்த மூலிகைகள் எல்லாம் கல்லீரலை செப்பனிடுகின்றன, சீர் செய்கின்றன, ஆரோக்கியப்படுத்துகின்றன, பாதுகாக்கின்றன. அதோடு அதிலே முக்கியமாக நான் என்ன செய்யறேன், ஈஸ்டை சேர்த்திருக்கிறேன். இட்ஸ் எ ரிசர்ச் ஃபைண்டிங். இப்போ என்ன ஆகிறது, நாம் குடிக்கிற ஆல்கஹால் அது அசிட்டால்டிஹைடாக மாறிவிடுகிறது. இந்த அசிட்டால்டிஹைடு தான் நம்முடைய பாடியிலே நமக்கு வந்து அந்த ஹேங்கோவரை உருவாக்குவது. அதை நீக்கிவிட்டால் அந்த ஹேங்கோவர் எஃபெக்ட்ல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அதற்காக அந்த ஈஸ்டை கூட சேர்த்து லிவரை பாதுகாப்பதோடு அந்த அசிட்டால்டிஹைடை அந்த டீடாக்சிஃபை பண்ணுவதற்கு ஈரலுக்கு துணையாக, டீடாக்சிஃபை பண்ணுவது கல்லீரல் தான், அந்த கல்லீரலுக்கு துணையாக அதனோடு மூலிகைகளையும் மூலிகைகளோடு ஈஸ்டையும் சேர்த்து உடனடியாக பலனை உணர்கிற அளவில் அதை உருவாக்கி இருக்கிறோம். இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. த பர்பஸ் ஆஃப் தி ஃபைண்டிங் ஆஃப் ஹேங்கோ கண்டுபிடிப்புடைய நோக்கம் என்னன்னா, திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறேன், ரெப்பிட்டேஷன் மாதிரி தெரிஞ்சாலும் சரி, என்னை தயவு செய்து தவறாக கற்பித்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அதனுடைய நோக்கம் என்னன்னா, போய் மாட்டிக்கிட்டான், இந்த மதுவில் சிக்கிக்கிட்டான், அதிலே இருந்து அவன் அழிந்து போகாமல் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக ஈரலை பாதுகாப்பதற்கும் இது உதவுகிறது. ஆனால் இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 லிவர்ல இருந்து இதை ரிவர்ஸ் பண்ணுவது. இப்போ என்ன பண்ணணும், மருத்துவரை அணுக வேண்டும். உடனே ஹேங்கோ பவுடர் வாங்கி குடிச்சுடுறேன் நான் சரி பண்ணிக்கிறேன்னு முடிவுக்கு போகக்கூடாது, மருத்துவரை அணுக வேண்டும். அதற்கு உடனடியாக பலன் தருவதற்கு கூட சில மருந்துகளை சேர்த்து கொடுப்போம். இந்த ஜான் என்று ஒன்று இருக்கிறது, பிகு என்று ஒன்று இருக்கிறது, ஹேங்கோ கேப்சியூல் இருக்கிறது, கேஸ்மின் என்று ஒரு கேப்சியூல் இருக்கிறது. இவைகளெல்லாம் கலந்து ஆலோசித்து மருத்துவரிடத்தினுடைய ஆலோசனையை பெற்று எடுத்துக்கொள்வது கல்லீரல் பாதுகாப்புக்கு, லிவர் டிசீஸிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள உதவும், அதிலிருந்து விடுபட உதவும். ஆனால் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடுபவர்களுக்கு உடனடியாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் ஹேங்கோ பவுடர். இந்த சாஷையை பயன்படுத்துங்கள், கல்லீரலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதற்கு சித்தர்கள் சொல்லி இருக்கிற வழியை நான் சொல்லி இருக்கிறேன். ஏன்னா வீரர்கள் போர்க்களத்திலே போர் செய்கிற போது மது அறிந்து கொண்டு போருக்கு போவது என்பது இந்த மண்ணிலே கடைபிடிக்கப்பட்ட ஒன்று. இன்றைக்கு கூட பட்டாளத்தில் மது தாராளமாக புழங்கப்படுவதை நாம் அறிவோம். இந்த வீரத்தை மேலும் முடுக்குவதற்கு மது கையாளப்பட்டது. அந்த மதுவினாலே சேதம் வராமல் தடுப்பதற்கு சித்தர்கள் கண்ட மூலிகைகளையும் அதிலே இருந்து உருவாக்கப்பட்ட ஹேங்கோ பவுடரை பற்றியும் உங்களோடு கலந்து தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு ஒரு அற்புதமான
ஒரு உடல் ஆரோக்கியத்துக்குரிய வாய்ப்பை அளிப்பதற்கு மிஸ்டர் லேடிஸ் ஊடகம் உதவி இருக்கிறது. அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.